ப்ரைஸ் லாட். எல்லாருக்கும் சோத்திரம். ஜீசஸ் சைட்டுகால் யூடியூப் வழியாக பார்க்குறேன். ஒருத்தரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, எரேமியா 51 அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்குறோம். இங்கே ஒரு பாபிலோன் தேசத்து மக்களை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவர்களுக்கு அவர் என்ன செய்ய அவர் நினைக்கிறார் அப்படி என்பதையும் பார்க்க போகிறோம். அது அவர்கள் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்ய போகிறார் என்பதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நாளிலே பார்க்க போகிறோம். ஆமென். அவர்கள் தேசத்தை இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக செய்த அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தும் யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகள் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. பிரியமானவர்களே, என்ன சொல்ல வருகிறார் என்றால், அவர்கள் தேசம் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக செய்த அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தும் யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகள் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. என்ன கைவிடப்படவில்லை என்றால், அங்கே அக்கிரமம் அநியாயம் வானம் மட்டும் எட்டியிருந்ததாம். ஆனாலும் அவர்கள் அந்த பாபிலோன் தேசத்தில் போன இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்களா, கைவிடப்படவில்லை. மீண்டும் அவர்கள் என்ன பண்ணாங்களா, இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தார்களாம். அங்கே என்ன அக்கிரமம் இருந்துச்சு, என்ன அங்கே விரோதமாக பரிசுத்தத்துக்கு விரோதமாக என்ன இருந்துச்சு அப்படின்னு நம்ம நிறைந்திருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க எப்படி இருந்தாங்களாம், மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணம் உள்ளவர்கள், தட்டார் அனைவரும் சுரூபங்களாலே வெட்கி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் சுவாசம் இல்லை. மீண்டும் படிக்கிறேன். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர்கள், தட்டார் அனைவரும் சுரூபங்களால் வெட்கி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் சுவாசமில்லை. அவைகள் மாயையும் மகா எத்துமான கிரியா இருக்கிறது. அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும். பிரியமானவர்களே, ஒரு நாளிலே இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவருக்கு விரோதமானவர்கள் ராஜா இடத்துல சொல்லுகிறார்கள், முந்தின எத்தை காட்டில் பிந்தின எத்து பயங்கரமாக இருக்கும், அதுக்கு என்ன பண்ணணும், காவல் வைக்கணும். இப்படி தான் எதுக்கு காவல் வைக்கணும், எதுக்கு காவல் வைக்கக்கூடாது, எதை நினைக்கணும், எதை நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அநேக ஜனங்களை எங்கள் ஊழியத்திலே பார்க்கிறோம். பீச்சில் போகும்பொழுது சில பேர் ஒரு வார்த்தை அவங்க கேட்கக்கூடாத கேள்வி. அதே போல் இங்கே சந்தை ஊழியத்தில், கிராம ஊழியத்தில் இப்படி ஏகப்பட்ட பேர் அவர்கள் எது எத்து அப்படின்றது தெரியாமல் அவர்கள் இயேசுவை எத்து அப்படி என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, பலி கொடுக்க வந்தவரை பாவி என்று சொல்லுகிறார்கள். பலி கொடுத்தோம் பாவியாக இருக்கிறவனை பரிசுத்தமாக்காத அந்த வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகம் என்ன சொல்கிறது, இயேசுவை பார்த்து எத்து. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவைகள் மாயையும் மகா எத்துமான கிரியாக இருக்கிறது. அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும். சரி, அவர் என்ன பண்ணுறாரு, ஓகே இதெல்லாம் அவங்க இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனாலும் அவங்கள என்ன பண்ணணும், மனம் திரும்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார்னா, யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அவைகளை போல அல்ல, அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகள் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். யாக்கோபுக்கு யாராக இருக்கிறாரா, பங்காய் இருக்கிறவர். அவைகளைப் போல அல்ல, அந்த விக்கிரகத்தை போல அல்ல, அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகள் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பிரியமானவர்களே, யாரை என்ன சொல்ல வேண்டும் என்பதை அறியாமல் இன்னும் ஜனங்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். முடிவில் அவர் என்ன பண்ணுவார்னா, அவர்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். விசாரிக்கப்படும் நாளிலே அது அத்தனை என்ன பண்ணும்,
அழிந்து போகும், அழிந்து போகும். அவர் நினைக்கிறார் பாருங்க, என்ன நினைக்கிறாருன்னா, நீங்கள் பாபிலோனில் அக்கிரமத்தை சங்காரமாகாதபடிக்கு, எவ்வளோ ஒரு இறக்கம் பாருங்க, நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்பிவீங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழிவாங்குகிற காலமாக இருக்கிறது. அவர் அதற்கு பதில் செலுத்துவார். கீழே படிக்க போகிறோம். அவருக்கு ஏன் இறக்க வைக்கிறாரு? நீங்கள் பாபிலோன் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு அதை நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவீங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழிவாங்குகிற காலமாக இருக்கிறது. அவர் அதற்கு பதில் செய்வார். நீங்கள் ஒத்த வேஷம் போடக்கூடாது. ஒன்று நன்மை, ஒன்று தீமை, அவ்வளோதான். நன்மை எடுப்பீர்களா? நன்மை வேணால் வழியில் போய்கொண்டே இருக்கணும். தீமை எடுக்கிறீங்களா? தீமையான வழியில் போய்கொண்டே இருங்க. அதாவது என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இதில் ஒரு கால் அதில் ஒரு கால் வச்சுட்ருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம படிக்கிறோம். நீங்கள் அனலுமின்றி குளிருமின்றி வெது வெதுப்பாக இருந்தால் நான் உங்களை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். அவர் எப்படி வாந்தி பண்ணி போடுவார் நம்மளை? அப்படின்னா, நம்மளை பிடிக்காது தான், நம்ம உடம்புல ஒத்துக்காது தான் வாந்தி பண்ணி போடுவோம், தரையில் துப்பிடுவோம், எல்லாம் வாமிட் பண்ணிவிடுவோம். அதை போல் இல்லாமல் ஆக்கிடுவார். அவரோட அவங்களாம் இல்லாமல் ஆக்கி போடுவாராம். பிரியமானவர்களே, பாருங்கள், பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம். அது பூமி அனைத்து வெறிக்க பண்ணினது. அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள். ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். பிரியமானவர்களே, என்ன சொன்னாலும் சரி கேட்க மனதில்லாமல், அற்புத நேரே பார்த்தாலும் கேட்க மனதில்லாதவர்கள். எங்கள் லைனாக நான் சும்மா இந்த எக்மோர்லேருந்து மெரினா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது மதுபான கடை. அங்கே 2 பிள்ளைகளை வச்சுட்டு ஒருத்தர், அது எந்த இடம் தெரில எனக்கு, ஆனால் அந்த சாராய கடையில் ஒரு ஒரு ஊழியக்காரன் 2 பெண் பிள்ளைகளை கையில் வச்சுக்கிட்டு அங்கே அண்ணா குடிக்காதீங்க, அண்ணா குடிக்காதீங்கன்றார். அவங்க என்ன பண்ணுறாங்க? பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க, போய்கிட்டே இருக்காங்க, கேட்க மனதில்லை, மயங்கி போய் கிடக்கிறாங்க. இன்றைக்கு அந்த ராஜ்யம் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. அவர் வரப்போகிறார். அவர் தண்டிக்கிறவராக வரப்போகிறார், நீதி செய்கிறவராக வரப்போகிறார். அது எப்படி வருமா? பாபிலோன் சடுதியில் விழுந்து தகர்ந்து அதற்காக அலறுங்கள். பாபிலோன் சடுதியில் விழுந்தது, தகர்ந்தது, அதற்காக அலறுங்கள். அதன் நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள், ஒருவேளை குணமாகும். சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த கடைசி காலத்தை குறித்து ஜீசஸ் சைடு கால யூடியூப் வழியாக பாருங்கள். நான் ஒரு நாள் அந்த ஒரு ப்ரேயருக்கு போயிருந்தேன். ஒரு சகோதரி அவங்க சொன்னதை எனக்கு இந்த ஏன்னா இந்த ஊழியக்காரங்களை குறித்து அவ்வளோ வெளிப்படுத்தியிருக்காரு அந்த சகோதரிக்கிட்ட. ஆனால் அதை கேட்க சில பேருக்கு காது கொடுத்து கேட்க மனதில்லாமல் அவர்கள் நீர்விசாரமாக இருக்கிறார்கள். ஏங்க வந்து சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது? ஊழியக்காரனுக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அது வரப்போகுது, இது வரப்போகுது, அவங்க வீட்டில் இந்த பிரச்சனை நடக்க போகுது, ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்கிறதுக்கு என்ன தேவை? என்ன இருக்க போகுது? ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொன்னதை அவங்களால அடக்கி வைக்க முடியல. சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? அதற்கு அலறுங்கள், அது நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள், ஒரு வேளை குணமாக்கும். ஒரு வேளையாவது ஒரு 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 வாட்டியாவது நீ கேட்டு என்ன பண்ணிட மாட்டியா? உஷாராட மாட்டியா? அப்படின்னு அநேக ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகளும், அநேக மிஷினரிகள், அநேக சுவிசேஷம் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். குணமாகறீங்களா? பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை. அதை விட்டு விடுங்கள், நாம் அவரவர் தம்முடைய தேசங்களுக்கு போக கடவோம். அதன் ஆக்கினை வானமட்ட ஏறி ஆகாய மண்டலங்கள் பரியந்தம் எட்டினது. கர்த்தர் தம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கர்த்தரின் செயலை சீயோனில் விவரிப்போம் வாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவர் வந்து கூட்டின்னு போயிட்டாருன்னா அத்தனை பேரும் குணப்படவும் மாட்டாங்க.
நன்மையானதை என்னது அறிந்து கொள்ளவும் மாட்டாங்க, அதை தேடவும் மாட்டாங்க, காது கொடுத்து கேட்கவும் மாட்டாங்க. ஆனால் சாவுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க? ஒப்பு கொடுப்பாரு. பிரியமானவர்களே, இது காலம், கடைசி காலம். இந்த காலம் பொல்லாத காலம். அந்த மகள் சொல்ல சொல்ல எனக்கு பயங்கரமாக எனக்கு எப்படி நான் ஒப்பாரி எழுத மாதிரி தான் உட்காந்துட்டேன். என்னை சுற்றினா நடக்குதுன்னு கூட என்னால் தெரியல. என்னால் அது ஜீர்ணிச்சிக்க முடியல. இது ஏன்னா எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின அநேக காரியங்கள் கடைசி காலத்தை குறித்து 1/3 அளிப்பேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் இயேசுவரான்றாங்க. நான் ஊழியம் செஞ்சேன்னு எனக்கு தெரியலையேன்னு கத்துறேன். ஒரு பில்டிங் கீழே இருந்து நான் கொஞ்சம் தள்ளி போயிட்டு நான் பார்க்க முடியல. அவர் நின்று இருந்த இடத்துல இருந்து ஒரு வெள்ளை வெண்புறா வருது. அப்பா, புறாவை பார்க்குறமே, வெண்புறா, அது பரிசுத்த ஆவியானதுக்கு சமானமாச்சே. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது அப்படியே மறைஞ்சி வானத்தை அளந்தார்னு பெரிய பெரிய எழுத்து அவ்வளோ பர்ஃபெக்டாக நான் படித்தேன். என் நைட்டு ஃபுல்லாக தொப்பையாகி நான் அப்படியே வேர்த்து நடுங்கி போய் உடனே நான் பக்கத்தில் செல்லுந்தனால வானத்தை அளந்தாரு சொல்லி அந்த வார்த்தையை நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டேன். பிரியமானவர்களை, நீ என்னென்னா சொல்லு, என்னென்னா பண்ணு, நான் பார்க்குறத தான் செய்வேன், நான் பார்க்குறத தான் பண்ணுவேன், என்னென்ன செய்யணுமோ நான் செய்வேன். குணப்பட மனதில்லாதவர்கள் நோயாளியை மறிப்பார்கள். ஆனால் அவர் நீதி செய்யும் பொழுது, அவர் வெளிப்படும் போது ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் தம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செயலை சீயோனில் விவரிப்போம் மாறுங்கள். அவ்வளோதான். கது மூடப்படும். சொல்கிறது இருக்கிற வரைக்கும் தான் கேட்க முடியும். நீங்கள் மறித்து போனீங்கன்னா யார் உங்களுக்கு சொன்ன என்ன கேட்கும்? மறித்தவன் இதுவில் இருந்து மறித்தவன் எங்கனாந்து பிரேத குழிலேருந்து துதிப்பானோ? அவ்வளோதான். மன்னிப்பு கேட்பானோ? அந்த நாளில் போய் எனக்கு நல்ல வழி இப்போ தான் தெரியுதுன்னு வருவானோ? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தையாவது மனம் திரும்பி குணப்படுங்கள். உண்மையாகவே சொல்கிறேன், இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் வருகை மிக மிக சமீபம். அவர் சீக்கிரம் வந்துடுவார், இல்லை நீங்கள் சீக்கிரம் போயிடுவீங்க. சீக்கிரம் போகிறவங்க பரலோகத்துக்கு போகணுன்னு நாங்கள் ஆசைப்பட்டு சொல்லி கொண்டிருக்கிறோம். சொல்லுகிறவர்களே அடிக்கிறீங்க, சொல்லுகிறவர்களே பேசுகிறீங்க. பைபிளை வாங்கி படித்து பாருங்கள். இப்போ நடக்கிறதுக்கும் பைபிளுக்கும் எவ்வளோ ஒத்து போகுது. 99 தாங்க, அப்படி இல்லை, 100% ஒத்து போகிறது. வசனம் ஒன்று இருக்குது. அப்போ சில 13ஆம் அதிகாரத்தில் 48 நினைக்கிறேன், 13:48. ஆமாம், 13ஆம் அதிகாரத்தில் கடைசியில் ஆட்டுக்குட்டி ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் எவர்களோ அவர்களே விசுவாசிப்பார்கள். அப்போ விசுவாசிக்காதவர்கள்லாம் நரகத்துக்கு போவார்கள். விசுவாசிக்காதவர்கள்லாம் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறது. நீங்கள் அக்கினிக்கு போக விரும்புவீங்களா? யாராவது பரலோக ராஜ்யம் வேண்டுமா? இயேசுவே சத்தியம் வழியும் ஜீவனமாக இருக்கிறார். அவரே உங்களுக்கு குணப்படுத்த ஆசைப்படுகிறார், காயங்கட்ட ஆசைப்படுகிறார். நீங்கள் இப்பொழுதாவது மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை இழந்து விடுவீர்கள். அதனாலே கவனமாக இருங்கள். கர்த்தர் வருகை மிக மிக சமயமாக இருக்கிறது. அவர் உங்களை அழைக்கிறார். உங்கள் இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக ஜீவனை தந்தார், ரத்தம் சிந்தனார், சிலுவை சுமந்தார். என் மகளே, என் மகனே, இப்போ வாழ்ந்து மனம் திரும்பு அப்படி என்று அநேக ஜனங்கள் மூலியமாக அவர்களை தூங்க விடாமல், அவங்கள அவங்க சொந்த வேலை செய்ய விடாமல் ஓட விட்டு கொண்டிருக்கிறார் உங்களுக்காக. பிரியமானவர்களை, உணர்ந்து செயல்படுங்க. அந்த சகோதரி சொன்னது அப்படியே என்னால் அதை ஜீர்ணிச்சிக்க முடியவே இல்லை. அவர் வருகை மிக மிக சமீபன்றதுக்கு அது உதாரணங்களாக இருக்கிறது. நிஜமாக இருக்கிறது, மெய்யாகவே இருக்கிறது. உணர்ந்து செயல்படுங்கள். அவர் வருகை மிக மிக சமமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். ஏசப்பா உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.